நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் சன்லைன்ஸ் கிளப் மற்றும் வட்டார சட்டப்பணி குழுவினர் இணைந்து மூங்கில் பள்ளம் கிராமத்தை சேர்ந்த 30 பழங்குடியினரின் குடும்பத்தினருக்கு சுமார் 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்கள். கொடைக்கானலில் உள்ள சன்லைன்ஸ் கிளப்பின் சார்பாக பல்வேறு நலத்திட்ட உதவிகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. இதனிடையே வட்டார சட்டப்பணிக்குழு மற்றும் சன்லைன்ஸ் கிளப் இணைந்து மன்னவனூர் ஊராட்சியை சேர்ந்த மூங்கில் பள்ளம் கிராமத்தில் வசித்து வரும் 30 பழங்குடியினர் குடும்பத்தினருக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அரசு மூலம் பொதுமக்கள் குறை கேட்கும் நிகழ்ச்சி ஆகியவை கீழான வயல் கிராமத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிகளுக்கு நீதிபதி கிஷோர்நாத் தலைமை வகித்தார். வழக்கறிஞர் சங்க தலைவர் முருகேசன், செயலாளர் பாபுஜி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் அரிமா சங்கம் முன்னாள் கவர்னரும் தமிழ்நாடு பாண்டிச்சேரி மாநில சுற்றுச்சூழல் தலைவருமான டாக்டர் டிபி ரவீந்திரன் கலந்து கொண்டு 30 பழங்குடியினர் குடும்பத்தினருக்கு சுமார் 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பல சரக்குகள், கம்பளி, வேட்டி, சேலை உட்பட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சன்லைன்ஸ் சங்க முன்னாள் தலைவர் ஆஷா ரவீந்திரன், முன்னாள் தலைவர்கள் செந்தில்குமார், ஜெரால்டு ராஜா, நிர்வாகிகள் திரவியம் சுரேஷ் பிச்சை, வக்கீல் பாபு, வக்கீல்கள் சங்கத்தை சேர்ந்த துணைத் தலைவர் சரவணகுமார், நிர்வாகி பிரபாகரன் உட்பட வனத்துறை மற்றும் காவல்துறையின் சார்பில் பிரதிநிதிகள் திரளாக கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பழங்குடியினர் தங்களது வாழ்வாதாரம் மேம்பட லெமன் கிராஸ் புல்லிலிருந்து தைலம் தயாரிப்பதற்காக ஒரு இயந்திரம் வழங்க வேண்டும் என சன்லைன்ஸ் சங்க நிர்வாகிகளிடம் கோரிக்கை வைத்தனர். அதனை விரைவாக வாங்கி தரப்படும் என லயன்ஸ் கிளப்பின் முன்னாள் கவர்னர் டாக்டர் டிபி ரவீந்திரன் அறிவித்தார். நியூஸ் 21 செய்திகளுக்காக கூல் சுரேஷ். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் சிறுமலர் மேல்நிலைப்பள்ளி, இதயா நர்சரி பிரைமரி ஸ்கூல், சிறுமலர் தொடக்கப்பள்ளியில் தமிழ்நாடு அரசு வழங்கும் நலத்திட்டங்கள் அனைத்தும் மாணவ மாணவிகளுக்கு முழுமையாக வழங்கப்படும். 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வி முற்றிலும் இலவசம். 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மாணவிகள் 450க்கும் மேல் மதிப்பெண் எடுக்கும் மாணவ மாணவிகளுக்கு 50% கல்வி கட்டண சலுகை உண்டு. தரமான கல்வி, வளமான எதிர்காலம். மாணவ மாணவிகளை எம் பள்ளியில் சேர்க்க முந்துங்கள். மாணவ மாணவிகளின் படிப்பிற்கும் ஒழுக்கத்திற்கும் 100% வெற்றி உறுதி.